வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் பல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று தெய்வ சேக்கிழார் சிவபெருமானை போற்றினார். அவனை உணர்வது அரிது. காரணம், எல்லையில்லாத கருணை உள்ளவன், எல்லையில்லாத அன்பு உள்ளவன். ஆனால் பக்தர்களை கடுமையாக சோதிப்பவன். அதற்கு காரணம், எம்பெருமான் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர். இந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர்கள் சித்தர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். சித்தம் என்றால் மனம். சித்தர்கள் என்பவர்கள் மனதை வென்றவர்கள். இப்ப நாம் மனதுக்கு கட்டுப்பட்டவர்கள். பசிக்கிறது, ருசியான உணவை உண்கிறோம், வருத்தமாக இருக்கிறது, இனிமையான பாடலை கேட்கிறோம், தோன்றுகிறது நண்பரோட உரையாடு. இப்படி நம் மனதுக்கு கட்டுப்பட்டு நம் செயல் புரிகிறது. நம்முடைய மனம், வாக்கு, சரீரம் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டது. சிந்தை, சொல், செயல் மூன்றும் பின்னியதால் தான் நாம் இந்த உலக மாயை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சைவ சித்தாந்தம் பாசம் என்று கூறும். யமன் கையில் உள்ள கயிறை பாச கயிறு என்பார்கள். இல்லை, பாசம் என்றால் கயிறு. அந்த பாசம்தான் நம்மை இந்த மண் உலகிலே கட்டி போட்டு வைத்திருக்கிறது. இதற்கு காரணம் நம்முடைய செயல், நம்முடைய சொல் இரண்டும் சிந்தைக்கு கட்டுப்பட்டது. இந்த சிந்தையை, இந்த மனதை, இந்த சித்தத்தை வென்றவன் சித்தர். அவர்களுக்கு இன்பம் துன்பம் கிடையாது, மழை வெயில் கிடையாது, வெப்பம் பனி கிடையாது, பசி தாகம் கிடையாது, வேண்டுதல் வேண்டாமை கிடையாது. ஏன்? தன்னையே மறந்தவர். அப்போது மனம் எங்கே இருக்கும்? சித்தர் என்றால் மனதை வென்றவர்கள். சில அறிஞர்கள் தவத்திலே இருக்கிறார் அல்லவா, பரம்பொருளாகிய பரமசிவன். அந்த சிவனையே ஆதி சித்தர், ஆதி யோகி என்று போற்றுகிறார். அப்படி சித்தர் மரபிலே வந்தவர்களை தமிழ் இலக்கியம், நிஜானந்த போதம், அபிதான சிந்தாமணி போன்ற நூல்கள் 18 பேர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதன் மூத்தவரும் மூலவரும் குருமுனியாகிய அகத்தியர். ஸ்ரீராமன் வந்து பொதிகையில் சந்தித்தான் அல்லவா, கைலை மலையில் நடந்த திருமண காட்சியை, சிவ பார்வதி திருமண காட்சியை பொதிகையில் கண்டார் அல்லவா, தமிழில் 96 நூல்கள் செய்தார் அல்லவா. அந்த அகத்தியர் தான் சித்தர்கள் மூத்தவர். அந்த வழி வந்தவர்கள் சரியை, கிரியை போன்ற வழிபாட்டு முறைகளை தவிர்த்தவர்கள் மட்டுமல்ல, கண்டித்தவர்கள். ஆம், கல்லுக்கு பூசை செய்வது, ஆலயம் செய்வது, தீப தூப ஆராதனை போன்றவற்றை தவிர்த்தவர்கள். இப்போ சிவவாக்கியர் எனும் அறிஞர் வரைந்த 2 பாடலை பார்ப்போம். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று ஓதும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. நீ ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கு மந்திரம் சொல்றியே, அந்த கல்லுக்கு புரியுமா? இறைவன் உள்ளே இருக்கிறான். நாம் பரமாத்மாவின் ஒரு பகுதியாக ஜீவாத்மா. நம்முள்ளே இறைவன் இருக்கின்ற போது கல்லுக்கு பூசை செய்யாதே என்பார் சிவவாக்கியர். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று ஓதும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியும். இன்னொரு பாட்டு ரொம்ப கடுமையாக இருக்கும். ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து 2ஆய் செய்துமே, வாசலில் போட்ட கல்லை மழுகவே மிதிக்கிறீர், பூசணைக்கு வைத்த கல்லில் பூவை நீரும் சாற்றுகிறீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே. ஒரே கல் தான், சிற்பி விக்கிரகமா வடிக்கார்.
இன்னொரு கல்லை வாசல்ல படியா போட்டுறாரு. இந்த படிக்கலை மிதிச்சா நம்ம போய் அந்த விக்கிரகத்தை பூஜை செய்யணும். இதுல எது இறைவனுக்கு விருப்பம்னு கேட்க. சரி, இப்போ இந்த வினாக்கள் எடுப்பது மாத்திரம் சித்தர்கள் வேலையாகிவிட்டது. ஆனால் பாஷ்யக்காரர்கள், வியாக்கியான கருத்தாக்கள் போன்றவர்கள் இந்த வினாக்களுக்கு விடை எடுத்திருக்கிறார்கள். அவற்றுள் என் அறிவுக்கு எட்டியது ஆரம்ப நிலையில், உதாரணமாக 2, 2, 4 என்று ஒரு 5 வயது குழந்தைக்கு நாம் சொல்லித்தரலாம். அதே பாடத்தை MA படிக்கிற பையனுக்கு நாம் சொல்லித்தர அவசியம் இல்லை. ஆகிய ஆரம்ப கட்டத்திலே எளிமையாக இறைவனை வணங்குவதற்கு விக்கிரகங்கள் தேவை. மாற்று சமயத்தார் இந்து சமயத்தில் பொம்மைகளை வைத்து வணங்குகிறார் என்று கூறுகிறார்கள். உண்மைதான். அந்த பொம்மையில் இறைவன் இருக்கிறாரா? இருக்கிறார். இல்லையா? இல்லை. ஆன்மீக நிலையில் இறையை புரிந்து கொள்ளும் வரை நமக்கு சிற்பங்கள், வடிவங்கள் தேவை. அதற்காகத்தான் ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. ஆலயத்தினுள்ளே நாம் வெளிப்பிரகாரம் சுற்றி உட்பிரகாரம் சென்று கருவறை செல்லும் போது நம் மனம் தூய்மையாகிறது. தூய்மையான மனதோடு எந்த கல்லை பார்த்தாலும் நமக்கு அதிலே நம்முடைய இறைநிலை, கல்லிலே இல்லை இறைநிலை. அந்த கல்லை பார்க்கின்ற போது நம் மனம் இறைநிலை அடைகிறது. இதுதான் அந்த ஆலய வழிபாட்டிற்குள்ள முழு உணர்வு. புற வழிபாடு, அக வழிபாடு என்பார் சேக்கிழார். புற வழிபாடும் தேவை. ஆனால் அக ஆராதனை இல்லாத புற வழிபாடு பயன் தராது. உங்களால் முழுமையாக ஈடுபடுவதற்கு ஆரம்ப நிலையில் விக்கிரகங்கள், படங்கள், ஆலயங்கள் தேவை. மனம் ஒன்றுபட்ட பிறகு, மனம் ஒருமைப்பட்ட பிறகு, மனதை நீங்க அழித்து விட்டால், உதாரணமாக நம்முடைய ரமண மகரிஷி, அவருக்கு மனமே இல்லை, எந்த விக்கிரகத்தை வழிபடவில்லை, மௌனத்தை தியானமாக கொண்டார். அந்த நிலை வரும் வரை நமக்கு விக்கிரகங்கள் தேவை. ஆனால் வந்த பின்பு நாம் சித்தத்தால் இறைவனை வணங்குவதற்கு பதஞ்சலி முனிவர் வழங்கிய அட்டாங்க யோகம் தேவைப்படும். அது என்னவென்று பிரிது நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளோ போச்சு? 10 நிமிஷம்.